இன்றைக்கு நாம் காணவிருப்பது சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற ஔவை டி.கே. சண்முகம் அவர்களின் 112வது பிறந்தநாள் விழா. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தின் மணி விழா. டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள் எழுதிய கலியுகத்தின் கடவுள் என்னும் நூல் வெளியீட்டு விழா. வாருங்கள் பார்க்கலாம். நிகழ்வின் வரவேற்புரையாக மன்ற செயலாளர் கலைமாமணி முனைவர் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள் பேசிய வாழ்த்துரைகளை காணலாம். இதுவரை இந்த சான்றோர் விருதுகள் அனைத்தையுமே நாங்கள் கிட்டத்தட்ட 400 விருதுகளுக்கு மேல் கொடுத்திருப்போம். இதில் விருது வாங்காத நாடக கலைஞர்களோ திரைக்கலைஞர்களோ அல்லது இலக்கியவாதிகளோ கவிஞர் பெருமக்களோ இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டுதோறும் அவர்களை சிறப்பித்து வருகிறோம். அந்த வகையிலே விழாவிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கிறவர்கள் அனைவரும் ஒரு சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு முன்பே கொடுத்திருக்க வேண்டும், தாமதமாக கொடுத்தாலும் நாங்கள் இந்த விருதை கொடுக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது அழைத்தாலும் மறுக்காமல் நம்முடைய பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி அவர்கள் வராத விழாக்களே கிடையாது. அவர்கள் மனமுந்து ஒப்புக்கொள்வார்கள். ஏனென்றால் ஔவை சண்முகம் அவரிடம் நெருங்கி தொடர்பு கொண்டவர், அவருடைய இளவல் டி.கே. பகவதி அவரிடம் நெருங்கி பழகியவர். எனவே அதே போலத்தான் எங்கள் அண்ணாச்சி செவாலியர் டாக்டர் சி.ஜி. சந்தோஷம் அவர்கள் எல்லோரும் 80 வயதை கடந்தவர்கள் என்றாலும் இந்த விழாவிலே அவர்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வமும் தந்தையார் ஔவை சண்முகம் அவர்களிடம் அவர்கள் பாராட்டிய நட்பும் தான் இந்த விழாவுக்கு அவர்களை வரச் செய்திருக்கிறது என்பதை இங்கே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே இங்கே சந்தோஷம் அண்ணாச்சி அவர்களும் வருகை தந்திருக்கிறார். எங்கள் நீதியரசர் இதே அரங்கத்திலே 2012ஆம் ஆண்டில் தந்தையார் ஔவை சண்முகம் அவர்களுடைய 100ஆண்டு விழா ஒரு நாள் முழுவதும் சிறப்பாக நடந்தது. அந்த விழாவுக்கு காலை விழாவுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் தான் மாண்புமிகு நீதியரசர் ஐயா ஜெகதீசன் அவர்கள். அவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே அரங்கிலே நடைபெறுகிற இந்த விழாவுக்கு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களே என்பதை பெருமையோடு இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மேதகு டாக்டர் ஏ.சி. முத்தையா அவர்கள் விழாவின் சிறப்பு குறித்து தலைமை உரையின் துணுக்குகளை காணலாம். நாடக மேதை ஔவை டி.கே. சண்முகம் அவர்களின் 112வது பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழரின் கடமை. ஔவை சண்முகம் அவர்கள் முத்தமிழ் கலா வித்வர்தனம் என்ற போற்று பெற்றவர். சட்டமன்றத்தின் மேலவை உறுப்பினராக விளங்கியவர். ஔவை சண்முகம் அவர்களின் ஔவையார் நாடகமும் ராஜராஜ சோழன் நாடகமும் நாடக உலகிற்கு பெருமை சேர்த்தவை. இயக்குனர் ஸ்ரீதர் படத்தை காதலிக்க நேரமில்லை வெளிவந்த 60 ஆண்டுகள் ஆவதால் அதனை நினைவுபடுத்தும் வகையில் அப்படத்தின் மணி விழாவையும் இணைந்துள்ளார். தமிழ் நாடகக்கலைக்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. தமிழ் இசை நிலைவாற்றுவதற்கு என் பாட்டனார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். தமிழிசை சங்கம் உருவானது. இன்று எங்கும் தமிழ் பாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமை நீதியரசர் எஸ். ஜெகதீசன் அவர்கள் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்கள் எழுதிய கலியுகத்தின் கடவுள் என்னும் நூலினை கவிஞர்கள் முன்னிலையில் வெளியிட்டு சிறப்பு செய்தனர். டி.கே.எஸ். அவர்கள் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தை 1965 தனது குரு பக்தியால் குருவின் நினைவால் அவர் என்றும் மக்களிடையே மறவாமல் மக்களது நினைவில் என்றென்றும் நிலவி வர வேண்டும் என்ற ஒரு நினைவோடு துவங்கி இருக்கிறார். அவர் இருந்தவரை குருவுக்கு மதிப்பு கொடுத்து நினைவு மன்றத்தை தொய்யவிடாது நடத்தியது ஒரு பெருமைப்பட வேண்டிய தொண்டாகும். சிஷ்யன் குரு உறவு, குரு பக்தி, குருவுக்கு நன்றி செய்யும் வண்ணம் அவர் மீது உள்ள மரியாதை இவற்றுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. இன்றைக்கு இதையெல்லாம் நாம் மறந்து வருகிறோம் என்பதுதான் உண்மை.
குருவுக்கு மீறிய சிஷியனாக மாறியதும் தன்னால் தான் குருவே படைக்கிறான் என்று பிரகடனம். டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களோ தனது தந்தை இம்மண்ணில் யாரும் மறக்கக்கூடாது, அவரது நினைத்து மக்களிடையே நிலை கொண்டிருக்க வேண்டும், அவரது புகழ்பெற்ற தொண்டு மக்களது மனதில் நிரந்தரமாக ஒளிவிட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தந்தை தன் குரு மீது வைத்துள்ள நன்றியால் அவர் பெயரால் துவக்கிய நினைவு மன்றத்தையும் தொடர்ந்து வழிபாட்டில் வைத்து அதன் செயல்பாட்டையும் குன்றாது செய்து வருவது அவர் தந்தை மீது வைத்துள்ள மரியாதையை மட்டுமன்றி அன்பையும் வெளிப்படுத்துகிறது. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப தந்தையாருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் கலையுலகில் சேவை புரிந்து பாராட்டப்பட வேண்டியது. அவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி அவர்கள் விஜிபி குழுமத் தலைவர் செவாலியே முனைவர் விஜி சந்தோஷம் அவர்கள் கவிஞர்கள் குறித்து பேசிய வாழ்த்துரைகள் உங்களுக்காக. நாடகத்துறை வாரிசுகளில் ஒருவர் என்று புகழ்பெற்ற பழங்கால தமிழ் நாடகத்துறை பிரபலமான உயர் திரு டி.கே. சண்முகம் அவர்களின் புதல்வரான டி.கே.எஸ். கலைவாணர் டி.கே.எஸ். புகழேந்தி அவர்களும் நாடகத்துறை சார்ந்த கலைஞரை போற்றி விழா எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இருவரும் பாராட்டுக்குரியவர்கள். டாக்டர் ஏசி முத்தையா அவர்கள் பிரபல தொழிலதிபர், செட்டிநாட்டு ராஜ குடும்ப வாரிசு, கல்வி, கலை, ஆன்மீகம் ஆகிய துறைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டுள்ளவர். அந்த வகையில் தெய்வீகம், தொழில், வர்த்தகம் ஆகிய துறைகளில் நகரத்தார் மரபை காத்து வருபவர். நீதியரசர் எஸ். ஜெகதீசன் அவர்களின் நட்போட்டத்தில் நான் இருக்கிறேன் என்பது மிகப்பெரிய பெருமை. சென்னையில் பல கல்வி நிலையங்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்துடன் சம்பந்தப்பட்டவர். விருப்ப இல்லாதவர் என்று போற்றப்படுபவர். சென்னையில் சங்கரதாஸ் சுவாமிகள் கலை விழாக்களில் இவரை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழிலதிபர் விஜி சந்தோஷம் அவர்கள் பிரபல தொழிலதிபர்களில் ஒருவர். சமீப காலமாக சில விழாக்களில் நாம் இருவரும் சேர்ந்தே கலந்து கொண்டு வருகின்றோம். உழைப்பால் உயர்ந்தவர் என்ற பெருமைக்குரியவர் விஜி பன்னீர்தாஸ் சகோதரர்கள் என்பதை தாண்டி இன்னும் உழைத்துக் கொண்டிருக்கும் விஜி சந்தோஷம் கலை இலக்கிய துறைகளில் ஈடுபாடு கொண்டவர். டசன் கணக்கில் திருவள்ளுவர் சிலைகள் செய்து வெளிநாடுக்கு அனுப்பி மற்றும் இவரே சென்றிருந்து அங்கே சாதிப்பவர். இவரை உங்கள் அனைவர் சார்பாக பாராட்டுகிறேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னரிலே ஆலயம் தொழுவது சாலமுன்னன்று யாதூர் யாதூர் யாவரும் கேளே. இன்று உலகிலே தமிழனுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அந்த பெருமை என்னவென்றால் தமிழை தமிழர்கள் படிக்க வேண்டும் என்ற உன்னத கருத்துக்களை கொடுத்தார்கள். இன்று உலகமெல்லாம் வள்ளுவரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வள்ளுவர் பெருமான் எல்லோருக்கும் வழிகாட்டியாக ஒரு பொதுமுறை தந்த ஒரு அருள் நிறைந்த பெரியவராக இருக்கின்றார். நானும் நமது ஐயா அவர்களும் அருமை அம்மா அவர்களும் லண்டன் போயிருந்தோம். லண்டன் முருகன் கோயிலிலே அந்த வாசல் கதை நாங்கள் எடுத்து வைத்தோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமனிதர் நமது அருகில் உட்கார்ந்துள்ள வாய்ப்பு கிடைத்தது. இந்த அன்பு இளவன் கலைவாணன், அவர் அன்பு தம்பி எல்லோரும் தங்களது அன்பு தந்தையாரின் ஆண்டுதோறும் அவர்களை பற்றி நினைவு வைகின்றார்கள். ஐயா பத்மஸ்ரீ ஔவை சண்முகம் அவர்களுடைய 112வது பிறந்த நாள் விழா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழாவில் எங்களுக்கெல்லாம் மிகச்சிறிய
மிகப்பெரிய விருதை வழங்கியிருக்கின்ற ஐயா டிகேஎஸ் கலைவாணன் அவர்களுக்கு எங்கள் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு மிகுந்த வியப்பாக இருக்கிறது. பல விழாக்களை நான் பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், சென்றிருக்கிறேன். ஆனால் ஒரு விழா நடத்துகின்ற அறிஞர் பாட ஆரம்பித்ததிலே இருந்து விழா முடிகின்ற வரைக்கும் இப்படி சுறுசுறுப்பாக ஓடி 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 அனைவரையும் கவர்ந்த இந்த பெரிய மனிதரை எப்படி புகழ்வது என்பது எனக்கு தெரியும். ஏன்னா இப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதரை எந்த விழாவிலும் பார்க்க முடியல. ஆடையை கொடுப்பது, விருதை கொடுப்பதிலிருந்து மைக்கை வாங்கி கொடுக்கறதுல வரைக்கும் அவர் தான் பண்றாரு. எனக்கு இதை நினைத்து ரொம்ப மிகப்பெரிய வியப்பா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் எங்களுக்கு எல்லாருக்கும் விருதை வழங்கியிருக்கிறார். விருதை வாங்குவதில் பலருக்கு மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை, மற்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, என்னை பொறுத்தவரை விருது வாங்கினா பயமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த விருதை வாங்கின பிறகு இன்னும் ஒரு 2 படி 3 படி உயரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தாதான் இந்த விருதுக்கு மரியாதை. நான் விருதை வாங்கி கொண்டு போய் என்னுடைய அலமாரியில எல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறது இல்லையோ, அதில் பட்டியல் போட்டு நான் இவ்வளவு விருது வாங்கினேன்னு என்று மற்றவங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது இல்லையோ எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு நடுக்கம்தான் வரும். இன்னைக்கு நான் பெற்ற விருது மற்ற விருதுகளை விட மிகப்பெரிய விருது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற விருதுகள் மற்ற இடங்களில் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்தது முத்தமிழ் காப்பியமாகிய சிலப்பதிகாரத்தை எடுத்து எங்கள் ஐயா சிலம்பொலி செல்லப்பனார் சொல்வது போல, சிலம்பு செல்வர், சிலம்பொலி செல்லப்பன், அடுத்து சிலம்பு செம்மல் என்று 3ஆவதாக ஒலிக்க வேண்டும் என்று ஒலித்தவர். அப்படி சொல்லிவிட்டு போய்விட்டாரே என்று நானும் உழைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று ஒரு நாடக ஆசிரியர் முத்தமிழ் காப்பியத்தை எடுத்து நடத்துகின்ற ஒரு இளங்கோவடிகளுடைய ஒரு காப்பியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு நாடக மேதை இருக்கின்ற இந்த அரங்கிலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விருது, இளங்கோ விருது வழங்கி இருப்பதை கண்டு நான் மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். 1964 எங்களுக்கெல்லாம் முன்னாடி வில்லுப்பாட்டு பாடினது எங்கள் அப்பா எழுதி பாடிய நம்முடைய அம்மா விஜயா தாயன்பன் அவர்கள். மறக்க முடியுமா? எனக்கு முன்னால் பாடின மகள் இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த அளவுக்கு குட்டியை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அப்பா சினிமாவில் எப்படி பாட்டு எழுதுனாங்க, சினிமாவில் எப்படி, சொர்க்கத்தில் எப்படி, அம்மா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இன்றைக்கும் சொர்க்கத்தில் காமெடி எழுதிக்கிட்டு இருப்பார் சுப்பு ஆர்பவம்னு சொன்னாங்க. யார் சொல்லுவா? சினிமாவில் எப்படி இருக்காங்கன்னு அவங்களும், வில்லுப்பாட்டில் எப்படி இருக்காங்கன்னு இவங்களும் சொல்லும்போது இதை விட சந்தோஷம் என்ன வேணும்? கலைவாணர் பாசறையில் அப்பாவோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர் ஔவை டி.கே. சண்முகமையா அவர்கள். அவருடைய பாரம்பரியம் இன்னைக்கு புகழேந்தி அண்ணா எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பமே இந்த விருதை கொடுக்கும்போது இந்த விருதுக்கு மேலும் தகுதியாக்கி கொள்ள வேண்டும். அப்பா என்கிட்ட வில்ல கொடுக்கும்போது சொன்ன வார்த்தை, கொஞ்சம் பாரம் தான் இருந்தாலும் தாங்கிக் கொள் பெண்ணே என்று அன்போடு கொடுத்ததை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தலையாய சந்தோஷம். இந்த வில்லுப்பாட்டுக்கு நீங்க கொடுத்த விருதை என் அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். டிகேஎஸ் கலைவாணன், கலைமாமணி சித்ராலயா கோபு அவர்கள், உரையாடல் ஆசிரியர் இயக்குனர் கலைமாமணி குமாரி சரஸ்வதி அவர்கள் கலியுகத்தின் கடவுள் நூலின் ஆய்வு குறித்து பேசிய சில தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சண்முக அண்ணாச்சியின் 112வது பிறந்த நாளன்று ஸ்ரீதர் கௌரவிக்கப்பட்டதை நான் சந்தோஷப்படுகிறேன். ஸ்ரீதர் என்றால் ஹை கிளாஸ் என்றுதான் போகும். கிளாஸ் பிக்சர்ஸை எதிர்த்தார். சிவாஜி போன்ற ஜாம்பவான்கள் கொடி கட்டி பறந்த காலத்தில் புதுமுகங்களை புகுத்தி தன்னுடைய இயக்குனர் தொழிலில் தென்னாட்டு சாந்தாரம் என்ற அளவுக்கு பெயர் பெற்றவர் ஸ்ரீதர். நானும் அவரும் செங்கல்பட்டு சென்ட் ஜோசப் பள்ளியில் 5வது வகுப்பில் நின்று ஒன்றாக படித்தவர்கள். கல்யாண பரிசு என்ற படத்தின் மூலம் அவர் இயக்குனரானார். அதன் பிறகு அவர் கொடுத்த படங்கள் அத்தனையும் கிளாஸ் படங்கள்.
சுமை தாங்கி, போலீஸ்காரன் மகள், மீண்ட சொர்க்கம், நெஞ்சிலோர் ஆலயம் போன்ற கிளாஸ் பிக்சர்ஸ் தான் ஸ்ரீதருக்கு பெருமையை தேடிது. இன்னைக்கு இந்த படத்திறப்பு விழாவில் 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஸ்ரீதர் சார் தான் அந்த நகைச்சுவையை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு முதல்ல கொடுத்தது ஸ்ரீதர் சார் தான். காதலிக்க நேரமே அது இன்னி வரைக்கும். அன்னைக்கு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன், அதான் ஐயா அறிமுகமாயிட்டு ஏன் இவ்வளோ சீக்கிரம் நம்ம நகைச்சுவை வேஷத்துக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு இன்னொரு விதத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா எல்லாரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு புது விதமான கதை. ஈஸ்ட்மன் கலர் முதல் படம் தான் காதலிக்க நேரங்களே தான் ஈஸ்ட்மன் கலர் ஃபஸ்ட்டு. அதில் பாடல், அதில் எனக்கு கொடுத்துருக்கிற பாடலும் மிக அருமையான பாடல், கவிஞர் அவர்கள் எழுதினது. ஸோ அதனால் நான் முதல்ல வருத்தப்பட்டாலும் சரி இதையே எடுத்து பார்ப்போம், அந்த நகைச்சுவை பாத்திரத்தை எடுத்து பார்ப்போம் சேலஞ்சில் தான் நான் அந்த படத்தில் போனேன், நான் ஆக்ட் பண்ண போனேன். ஆனால் இன்னி வரைக்கும் எவ்வளோ படம் 500 படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணிட்டேன், இன்னும் ஆனால் காதலிக்க நேரங்களே தான் எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் டைரக்டர் ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் சித்ராலயா கோப்பு தான் அதுக்கு இன்னொரு அந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சித்ராலயா கோப்பு தான். அவர் தான் நான் நடிச்சே தீரணும்னு சொன்னது அவர் தான். ஸோ அதனால் ஸ்ரீதர் சாருக்கு இன்றைக்கி அந்த 60வது வருஷம் இந்த காதலிக்க நேரங்களை படத்துக்கு கொண்டாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுப்பு ஆறுமுகம் அவர்கள், அவர் தான் இந்த சொர்க்கம்ன்ற படத்தில் நான் 4 கேரக்டர் பண்ணேன். நானும் 4 கேரக்டர், எம்ஆர்ஆர் வாசுவும் 4 கேரக்டர். அந்த அந்த காமெடி எழுதினவர் அவர் தான். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. 2வது 112வது ஆண்டு விழா டிகேஎஸ் அண்ணாச்சி அவர்களுக்கு பண்ணுறாங்க. அவர் ஔவையார் ஆக்ட் பண்ணி ஸ்டேஜில் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சின்னவன் நான் பாலா ஔவையாரை என்னை ஜெமினியில் கூப்பிட்டு என்னை ஆக்ட் பண்ண சொன்னாங்க. அண்ணாச்சி என்னை பார்த்தாரு, இந்த குழந்தை தான் ஔவையாரா பேபி ஔவையாரா பண்ணுறதா அப்படின்னு கேட்டார். ஸோ இவங்களோட பெரிய பெரிய லெஜெண்ட்ஸோடலாம் எனக்கு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சினிமாவில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த மேடையில் இயல், இசை, நாடகம் எல்லாத்தையும் அவரே நடத்தி காட்டிட்டார். இது அவங்க அப்பாவுடைய பிறந்த நாள் காதலிக்க நேரமில்லை 60 மணி விழான்னா கூட இது முழுக்க கலைவாணன் நாள் என்று சொன்னால் அது நிறைவாக பாடி காட்டிட்டாரு, ஆடி காட்டிட்டாரு, பேசி காட்டிட்டாரு, எழுதி புக்கு வெளியிட்டிருக்காரு. ஸோ ஓவரால் இது கலைவாணனுடைய நாள். அவருடைய திறமைகள் அத்தனையும் வெளிப்படுத்திட்டாரு. இந்த 3 மணி நேரத்துக்குள்ள எங்களை கூப்பிட்டு விருது வேறு கொடுத்துருக்காரு. இயலிசை நாடாளுமன்ற செயலாளர்ங்கிற முறையில் பல விழாக்களுக்கு நான் போய் மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய விருதுகள் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னை கூப்பிட்டு விருது வழங்குவதற்காக கலைவாணனுக்கு என் உளமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழ் இசையின் சிறப்பை உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழிசை சங்கமல்ல, இது தமிழிசை ஆலயம். அத்தகைய ஆலயத்தின் நகரத்தார் மாண்புமிகு டாக்டர் ஏசி முத்தையா அவர்களுடைய கரங்களால் கலைப்பணி செம்மன் என்கிற ஒரு விருதை எனக்கு என்னுடைய பால்ய நண்பர், ஒன்றாக சங்கீதம் படித்திருக்கிறோம், ஒன்றாக கச்சேரி பண்ணியிருக்கிறோம், அவர் இன்று வழங்கியது என் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் எட்டயபுரம் பாய்ஸ் கம்பெனியிலிருந்து டிகேஎஸ் நாடக சபாவுக்கு அன்பளிப்பாக தரப்பட்டவர். டிகேஎஸ் அண்ணாச்சி அவர்களுடைய பர்ஃபெக்ஷனை பக்கத்தில் இருந்து குழந்தையாக பார்த்தவர். அவர் ஒரு நாடக என்சைக்ளோபீடியா, இஸ் அன் அத்தாரிட்டி, இஸ் a William Shakespeare of Tamil dramas. டி.கே. சண்முகம் அவர்கள் அந்த பர்ஃபெக்ஷன், அந்த அத்தாரிட்டி யாரிடமும் இன்று இல்லை. அந்த அத்தகைய நாடகங்களும் இல்லை. அந்த நாடகங்கள் சினிமாவுக்கு ஒப்பானவை. எத்தனை நாடகங்கள் சிவாஜி, எம்ஜிஆர் போன்றவர்கள் டிகேஎஸ் நாடக சபா நாடகங்களை பார்த்து வியந்திருக்கிறார்கள். சிவகாமி சபதத்தில் ஒரு யானையே இந்த ஸ்டேஜுக்குள்ள வரும், அதெல்லாம் மறக்க முடியாது. கலைவாணனும் நானும் ஒன்றாக சங்கீதம் படித்தோம். யாரிடம் என்றால் மிகப்பெரிய தமிழிசை பாரதி வேலூர் டி.ஏ. சம்பந்தமூர்த்தி அவர்களிடம் தமிழிசை பயின்றோம்.
நான் 1955 என்னுடைய வாத்தியாரிடம் படிக்க ஆரம்பித்தேன். கலையும் படிக்கிறான் என்று தெரிந்ததும் என் தந்தையார், நீயும் என் அண்ணாச்சி வீட்டுக்கு போய் படிச்சுக்கிடா அப்படின்னாரு. ஒரு ரிக்ஷா வச்சு என்னை அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க லாய்ட்ஸோடு. அங்கு சென்று நாங்கள் இருவரும் எங்கள் வாத்தியாரிடம் படிப்போம். என்ன சொல்லி கொடுத்தார் எங்களுடைய ஆசிரியர் T.A. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரி அவர்கள்? கந்தர அனுபூதி தான் எங்களுக்கு முதல் பாடம். நெஞ்சக்கன கண்டு நெகிழ்ந்துருக கஞ்சத்தருஷன் முகனியல் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை வதம் பணிவாம் ஆடும் பரிவே அணிசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வார் ஏடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. மோகனம் ஆடும் பரிவே அணிசேவல் என. எனக்கு ஒரு 50-60 வயசாகும் போதுதான் எனக்கு புரிந்தது. தமிழகத்தின் தலை சிறந்த கதை மேதைகளுக்கும் தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பித்ததன் நிகழ்வுகளை கண்டு மகிழலாம். இந்த இனிய நல் விழாவிலே எனக்கு குரல் நெறி செல்வர் என்னும் விருதினை வழங்கிய கலைமாமணி T.K.S. கலைவாணன் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த நமது T.K.S. அவர்களுடைய 114வது பிறந்த நாள் விழாவிலே இது போன்ற பல்துறைகளில் சிறந்து விளங்குகின்ற வித்தகர்களுக்கெல்லாம் விருது வழங்கி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி, வள்ளுவன் சொல்லே வேதமாம் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம் வெள்ளையன் பாராட்டி வெண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குரலை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். புத்தகங்களால் மட்டுமே சுயமாக சிந்திக்கின்ற, முடிவெடுக்கின்ற தலைமுறையை ஒரு பாலமாக இருந்து உருவாக்க முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.